நல்லா ஒரு உற்சாகமா ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் மாதங்களுக்கு பிற்பாடு சபையில் உங்களை எல்லாம் மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அன்பான அண்ணா அவர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த தினத்துல இந்த ஐக்கியமானது தேவனாலே உண்டாக்கப்பட்டு தேவன் இவ்வளமாய் நடத்தி கொண்டிருக்கிற போது கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் முன்னாடி பார்த்ததை விட இந்த நாட்கள்ல உங்க சபை நல்ல மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் முத இந்த சபைக்கு வரும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்த்தேன் இல்லையா, அதே மாதிரி விசாலமா சீக்கிரமா நீங்க கட்டி முடிப்பீங்க. கிட்டத்தட்ட அண்ணன் அவர்களோட நான் பேசும் பொழுது 500 பேர் உட்கார மாதிரி ஒரு சபையை நீங்க கார் பார்க்கிங்கோட கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம் பார்த்திருந்தேன். அது சீக்கிரமா வர நாட்கள் ஆண்டவர் நிறைவேற்றி செய்வார். ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் இந்த நாட்களில உங்களை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க மீண்டுமாய் கிருபை செய்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் உங்களை கர்த்தர் தற்காத்து நடத்தி 12 மாதங்களாக நடத்தி உங்களை இந்த புதிய ஆண்டில, அதுவும் இந்த ஜனவரி கடைசி வாரத்துல கொண்டு வந்து உட்கார வைத்து உங்களை தேவனுடைய நாமத்தை உற்சாகத்தோட மகிமையோடு அவர் நாமத்தை உயர்த்தும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு 1ஆம் தேதியிலிருந்து இந்த தருணம் வரையிலும் தேவன் என்னை நடத்தினார், என்னை அரவணைத்தார், என்னை சந்தோஷமா நடத்தினார் என்பவர்கள் எல்லாம் நல்ல உற்சாகம் சோட்டங்களை எழுதுவேன். 1ஆம் தேதியிலிருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதமா நடத்திருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதுவும் சில பல நெருக்கங்கள் வந்திருக்கலாம், சில பல குறைவுகள் வந்திருக்கலாம், ஆனா அதற்கு மத்தியிலும் தேவன் கிருபை இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமாய் கடந்த 1ஆம் தேதி நம்ம சபையில இந்த நியூ இயர் புத்தாண்டு கொண்டாட்டத்துல கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டோம், ஆனா முடியல. அப்புறம் செகண்ட் வீக், தேர்ட் வீக் எல்லாம் முயற்சி பண்ண முடியல. அடுத்தடுத்த காரியங்கள் வெளியே போக வேண்டியதுனால ஹல்லேலூயா. கடைசி வாரத்தில் ஆண்டவர் உங்களோடு இணைந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தினத்திலும் நான் அந்த புத்தாண்டு தினத்துல கொடுத்த அதே வார்த்தையை ஒரு சில மாற்றத்தோட உங்களுக்கு நான் சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த 2025ஆம் ஆண்டானது ஒரு இளைப்பாறுதலின் ஆண்டாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டை போல நீங்க பச்சையை போல பறந்து இதை சேர்க்கலாம் அதை சேர்க்கலாம் என்ன ஆகுமோன்னு சொல்லி நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. கடந்த ஆண்டு எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கு குடும்பத்துல இல்லையா, ஊழியங்களில, சபைகளில, ஹல்லேலூயா, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில, சுகத்துல எத்தனையோ குறைவுகள் வந்திருக்கலாம். அந்த தேவைகளுக்காக நம்ம என்ன செய்வோம்னு சொல்லிட்டு நீங்க பயந்து 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 அங்க போய் இங்க போய் கை நீட்டி எதோ வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு நீங்க அந்த பட்சியை போல பறந்து ஓடி திரிந்து அந்த தேவைகளுக்காக ஓட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக இப்படி இருக்க போகிறதுனா இளைப்பாரி அமைதலா ஜீவனம் பண்ணி கொண்டு சமாதானமாய் வாழ்ந்து கொண்டு நீங்க கர்த்தருடைய பர்வதத்துல கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி முன்னேற போறீங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு நீங்க வசனத்தை வாசித்து கொண்டு சபையோட சபை தரிசனத்துல இணைந்து கொண்டு நீங்க முன்னேற போறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் அந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தை. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடைசி வரி மாத்திரம் மறுபடியும் நல்லா சத்தமா வாசிங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு இளைப்பாறுதலின் ஆண்டு. ஒரு 7 காரியங்கள் கடந்த நாட்களில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த 7 காரியங்களும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை அண்ணா அவர்கள் நீங்கள் அழைத்தார்னா நான் உங்களுக்கு வரிசையா நான் சொல்றேன் நானு. ஆனா அந்த 7 காரியங்களுடைய அதிசயமான விஷயங்கள் என்னவென்று சொல்லி மிக சுருக்கமாக உங்களுக்கு நான் 7 காரியங்கள் சொல்றேன். ஒரு 3 காரியங்களை குறித்து நான் பேசி அடுத்தடுத்த அண்ணாவுடைய கையில நான் கொடுக்க போறேன்.
அதே போல இந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் ஜெப ஆண்டா இருக்க போகிறது. அல்லேலூயா. ஜெப ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க இளைப்பாரி கொண்டு நல்ல அமைதியா ஜீவனம் பண்ணி கொண்டு நீங்க உங்களுக்கு தேவை இருக்கும், அதுக்கு இல்லாம போகிறது இல்ல. குறைவுகள் இருக்கும், ஆனாலும் இல்லாம போகிறது இல்ல. ஆனா நீங்க இளைப்பாரி ஜெபித்துக் கொண்டே போகிற பொழுது கர்த்தர் அதனது நாட்கள்ல அதனது ஆசீர்வாதங்களை உங்களோட சேர்த்து வைத்து விடுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஜெப ஆண்டா இருக்க போகிறது. அல்லேலூயா. எல்லாரும் செய்து ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்க. சபைக்கு முட்டி போட்டாதான் ஜெபங்கிறது கிடையாது. கார் ஓட்டிட்டு இருப்பீங்க, வீட்டுல சமையல் பண்ணி கொண்டிருப்பீங்க, பிசினஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க, அல்லது ஏதாவது செய்து கொண்டிருப்பீங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. உள்ளத்துல அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருப்பீங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பீங்க. அது போல இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஜெப ஆண்டா இருக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சமாதானம் நிறைந்த ஆண்டா இருக்க போகிறது. சமாதானம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு முதல்ல எடுத்து போடுகிற விஷயம் என்னன்னா சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் எடுத்து போட்டா ஜெபிக்க முடியாது, வசனம் வாசிக்க முடியாது. அந்த சமாதானத்தின் மீது கர்த்தருடைய கரம் இருக்க போகிறது. இந்த ஆண்டு சமாதானத்துல ஒரு இளைப்பாறுதலை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. சந்தோஷத்தின் ஆண்டா ஆண்டவர் உங்களை மாற்றி தர போகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள் இருந்து ஆண்டவர் செய்ய போகிறார். ஜெபிக்க போறீங்க, சமாதானத்தோட வாழ போறீங்க, சந்தோஷமா நீங்க உயர போறீங்க. அல்லேலூயா. அடுத்த 4 காரியங்கள் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை நான் உங்களுக்கு அதை நான் டீட்டெயிலா சொல்றேன். இன்னைக்கு இந்த இரவு வேளையில நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த வாக்குத்தத்த வசனத்தோட ஒரு சில வசனங்கள் இளைப்பாறுதலின் நாட்கள்ல பிசாசு நம்ம எப்படி இளைப்பாரி முன்னேறுவோமோ அது போல பிசாசு என்ன பண்ணுவான்னா சில காரியங்கள் செய்வோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அதே மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 43 45 வசனங்கள் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதனால 3 வசனங்கள் வருகிறதுனால குறிச்சு வச்சு கொள்ளுங்க. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறாரோ நீங்க அமைதியா ஜீவனம் பண்ணி முன்னேறணும்னு சொல்லி பிளான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு இந்த மாசத்துல இது, அடுத்த மாசத்துல அது அப்படின்னு சொல்லிட்டு 12 மாதங்கள் உங்களை இளைப்பாரி கொண்டே போகும்படிக்கு செய்கிறாரோ அது போலவே அசுத்த ஆவிகள் கடந்த ஆண்டு வரையிலும் 2024 டிசம்பர் 31 வரையிலும் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்த, வறுமையை கொடுத்த, பலவீனத்தை கொடுத்த, சோக துக்கங்களை கொடுத்த, நிறைய பிரச்சனை, நிறைய குடும்பங்கள சந்தேகத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை டார்ச்சர் பண்ண இல்லைங்களா? அந்த ஆவி என்ன பண்ணுதா, வெளியே முடுக்கிருப்பீங்க. ஒன்னாம் தேதி உங்க பாஸ்டர் உங்க மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது, ஆசீர்வாதத்தை கூறி அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கும் பொழுது, வாக்கு தத்துவம் சொன்னா சபைக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு. அது என்ன வாக்கு தத்துவம்? நேரம் மனப்பாடம் பண்ணி இருக்கணுமே, சொல்லுங்க. 6ஆம் அதிகாரம், சேதமும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இது நம்ம சபைக்கு உண்டான வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி உங்க மீது கைகளை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது 1ஆம் தேதியிலிருந்து இந்த நேரம் வரையிலும் உங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாம ஆண்டவர் நடத்துறாரு இல்லையா? அந்த வாக்கு தத்துவத்தின்படி அந்த வசனம் யுத்தம் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அசுத்தாவிகளை துரத்திடுவாரு. துரத்தின பிற்பாடு உங்களுக்கு இளைப்பாறுதலும் சேதமும் இல்லாம இருக்கும் பொழுது, சந்தோஷ சமாதானமா வாழும் பொழுது என்ன நடக்கும்னா, மனுஷ இயல்பு அது எல்லாருக்கும் வருகிற ஊழியக்காரர்கள் மாத்திரம் கிடையாது, எல்லா சபை விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு இயல்பு. இளைப்பாறுதலின் நாட்களில நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு. இளைப்பாறுதல் என்ன? ஜெயம். நம்ம எதிர்பார்த்த காரியம் நம்ம அன்றாட ஆண்டவர்கிட்ட கேட்டு வைத்திருப்போம், இது செய்ய ஆண்டவர், இந்த ஆண்டிலிருந்து செய்யுன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிற பொழுது, சமாதானத்துல சந்தோஷத்துல நடத்துகிற பொழுது, சேதம் இல்லாம உங்களுக்கு உயர்த்துகிற பொழுது என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜெபத்தை மறந்துடுவோம். அதான் கிடைச்சிருச்சு, நமக்கு உண்டானது ஆண்டவர் தருகிறாரு. அல்லேலூயா. ஜெபத்தை மறந்துடுவோம். வசனம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப வசனமும் ஜெபமும் குறைய ஆரம்பிக்கிற பொழுது என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட வாழ்ந்த அந்த அசுத்த ஆவி எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி திரிந்து என்ன ஆகுமா, இளைப்பாறுதல் இல்லாம அதுவும் இளைப்பாறுதல் தேடுது. பார்த்துக்கீங்க, இதான் வேத ரகசியம். எப்படி நம்ம தவணமுள்ள ஆத்மாவா இருக்கும் பொழுது இந்த தேவ பிள்ளைங்க இளைப்பாறுதலை கேட்டு ஆண்டவர்கிட்ட இளைப்பாறுதல் வாங்கி கொடுக்கிறோமோ, அது போலவே பிசாசு நம்ம கிட்ட இருந்து புறப்பட்டு போன பிசாசுகளும் இளைப்பாறுதல் தேடி சுத்தி திரியுமா பூமியில. அப்ப சுத்தி தெரிஞ்சு
அது இல்ல, நம்ம அதுக்கு கிடைச்ச அந்த இளைப்பாறுதல் இல்ல எங்க? நம்ம குடும்பத்துல, சபையில, நம்ம உள்ளத்துல, நம்ம சரீரத்துல வாழும் பொழுது அதுக்கு ஒரு சில தீனிகள் நம்ம கொடுத்திருப்போம். பாவத்தின் வழியாக, சில சில தகாத காரியங்களின் வழியாக அதுக்கு ஒரு உணவை நம்ம கொடுத்திருப்போம். பிசாசுக்கு உணவு எதுனா நம்ம செய்கிற பாவம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைன்னு எல்லா பாவம் அதில் அடைக்கிறாங்க இல்லையா? அந்த பாவத்தின் வழியாக அதுக்கு தீனி போடுகிற பொழுது அது இருக்கும். அது எது வரைக்கும்னா அதுக்கு இடம் கொடுக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ 1ஆம் தேதி நம்ம வந்து ஜெபம் பண்ணி பாஸ்டர் அவர்கள் வந்து உங்க மீது கரங்களை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அது ஓடி போயிருக்கும். ஓடி போன பிற்பாடு இளைப்பாறுதல் கிடைச்ச உடனேயே நம்ம வந்து என்ன ஆகணும்? இளைப்பாறுதலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பயம் கொடுக்கல, பட் எச்சரிக்கைப்படுத்துறேன். சேதம் இல்லாம வாழ்றீங்கல்ல 1ஆம் தேதியில இருந்து. அப்ப என்ன பண்ணணும்? இன்னும் ஜெபத்தை அதிகப்படுத்தணும், இன்னும் வசனத்தை அதிகப்படுத்தணும். ஒரு அதிகாரம் இத்தனை வருஷமா நீங்க வாசித்திருப்பீங்க. இப்ப என்ன பண்ணுங்கன்னா காலையில சாயந்தரம் ஒரு அதிகாரம். சரி, ஒரு அதிகாரம் நான் வாசிக்கிறேன் அப்படின்னா காலையில 2 அதிகாரம் டைம் கிடைச்சா சாயந்தரம் ஒரு 2 அதிகாரம் அந்த மாதிரி வாசிக்கு. நல்ல குடும்பத்தோட ஜெபம் பண்ணுகிற பொழுது உங்க குடும்பத்தை சுற்றி ஆண்டவர் வேலி அடைப்பார். சேதம் வந்து உங்களை சேராது. ஹல்லேலூயா. ஞானத்தை கொடுப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா 1ஆம் தேதி ஒரு சூழ்நிலை ஒரு வாக்கு எடுப்போம், அது கொஞ்ச நாள் அப்படியே ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுவோம், 2 வாரம் ஃபாலோ பண்ணுவோம், அப்படியே மறந்துடுவோம். அப்ப என்ன ஆகும்னா போன ஆவிகள் வந்து போயிட்டு என்ன ஆகுனா 7 கூட்டு வந்துருந்தான். அதான் அந்த அதிகாரங்கள்ல. அப்ப இளைப்பாறுதலின் நாட்கள் நம்ம 1வது ஒரு பாயிண்ட் என்னன்னா, எச்சரிக்கையின் பாயிண்ட் என்னன்னா, இளைப்பாறுதலின் நாட்கள்ல மிகுந்த எச்சரிக்கையா செயல்படணும். தேவ பிள்ளைங்க, தேவ சபைகள், நாங்களா இருக்கட்டும், மிகுந்த எச்சரிக்கையா செயல்படணும். அடுத்து நாங்க எப்படி செயல்படணும், அடுத்து நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக கவனமா நாங்க இருந்து செயல்படணும். அப்பவும் பாருங்க, வர வழியில அம்மாவுடைய காலில் வந்து எங்க கால் டயர் அப்படி மேலே இருந்துச்சு. வண்டி நிப்பாட்டிட்டோம், அவங்க கொஞ்சம் ஓரமா போயிருக்கலாம், நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், அவங்க போயிட்டு நின்றுட்டாங்க. ஏறிச்சா ஒன்னும் ஆகல, ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி தடவிட்டு தான் கொஞ்சம் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுதான் நான் நிக்க வைக்க வேணாம், நான் சொல்ற இடத்துல நிக்க வேணா அங்கேயும் நிக்க வச்சுட்டாங்க. சோ இந்த மாதிரி காரியங்கள், சோ அஜாக்கிரதையின் காரியங்கள் பிசாசு ஏதாவது ஒண்ணு செய்வான். அப்ப நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த இளைப்பாறுதலின் நாட்கள்ல நம்ம என்னென்ன காரியங்களை நம்ம கவனமா இருக்கணுமோ அந்தந்த காரியங்களை கவனமா இருந்து நம்ம முன்னேறணும். எடுத்து வாசிங்க அந்த 12ஆம் அதிகாரம். பரவாயில்ல, ஒரு 2 நிமிஷம், ஒரு 2-3 வசனங்கள் தான் இருக்கு, நம்ம அதை வாசித்துருவோம். புறப்படும் போது கண்டடையாமல் சொல்லி கூட்டி கொண்டு வந்து குடியிருக்கும். முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாயிருக்கும். போதும். இது வந்து சபைக்கு ஒரு இளைப்பாறுதலின் நாட்கள், சேதமே இல்லாத நாட்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை பயமுறுத்தல, பட் நம்ம எச்சரிக்கை உள்ள ஆத்துமா வசனம் நீதிமொழிகள் என்ன சொல்லுது? வாழும், இடர் அடைய மாட்டோம். ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையோட ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம வந்து இடர் அடைய மாட்டோம், பாதுகாப்பா போவோம், வருவோம். அதனால எச்சரிக்கையோட நம்ம வாழுகிற பொழுது, ஜெபத்தோட நம்ம முன்னேறுகிற பொழுது, எந்த 7 போயிட்டு 49 வந்தாலும் நம்ம ஒண்ணும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 49 போய் 400 வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நின்று தான் சொல்லி இருக்கிறார். வலு சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விழுந்து போன அவனை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் இந்த இளைப்பாறுதலின் நாட்கள்ல நாம இந்த சேதம் இல்லாத நாட்கள்ல இன்னும் நம்ம சபையோட இணைஞ்சு நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட் சீக்கிரமா சொல்லிடுறேன். இந்த இளைப்பாறுதலின் நாட்கள்ல நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்னா, இந்த விதைக்கிறவனுடைய ஓமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சபைகள்ல நம்ம வந்து இந்த சபை ஐக்கியத்தோட இணைஞ்சு நம்ம வந்து தேவ தரிசனத்தை நிலைநாட்டணும். இந்த ஆண்டு நிறைய திட்டங்கள் ஆண்டவர் வந்து அன்பான அண்ணன் அவர்களுக்கு கொடுத்திருப்பார் இல்லையா? நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கணும், இந்த சபை விஸ்தாரம் அடையணும், இந்த 60-70 அப்படியே ஒரு 100 மாறணும் அப்படின்னு நிறைய பிளான்ஸ் கொடுத்திருப்பாரு. அந்த பிளான்ஸ வந்து யார் மூலமா செய்வாரு? அவருக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? சொல்லுங்க. நீங்களும் வந்து கோஆபரேட் பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுத்தா தான்
அந்த கிரியை அங்க நடக்கும். அப்ப அவரோட சேர்ந்து நீங்க நிற்கும் பொழுது, ஜெபத்துல நிற்கும் பொழுது, புதிய புதிய ஆத்துமாக்களை சந்திக்கும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். இல்ல நமக்கு இளைப்பாறுதல் சேதமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைப்பாரி உட்கார்ந்துட்டோம்னா அது நல்லது. நம்ம வந்து இளைப்பாரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா சாப்பிடுறது, நல்லா குடும்பத்தோட இருக்கிறது, துணிமணி இருக்கிறது, நல்லா சம்பாதிக்கிறது, சபையோட இருக்கிறது, தசமபாக காணிக்கையில கொடுக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான். ஆனா அதையும் தாண்டி சில தேவ சித்தங்கள் இருக்கிறது. அந்த தேவ சித்தம் சபையோட இணைஞ்சாதான் நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தி பேரபிள் ஆஃப் சோயர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா விதைக்கிறவனை பற்றிய ஓமை அப்படின்னு இருக்கிறது. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் ஓமையோட சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஓமை இல்லாம சொன்னதே கிடையாது. ஏன்னா இந்த ஜனங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய ஓமைகளோட சொன்னார். 13ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க, 2லிருந்து 4வது வசனம். கூடி வந்தபடியால் சொன்னார். விழுந்தது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இல்லாததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ வெயிட்டு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் வளர்ந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஹல்லேலூயா. ஒரு குறிச்சு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்போ கடந்த ஆண்டுகளில பாஸ்டர் பிரதரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நிறைய விளைச்சிருப்பீங்க. சபையில நிறைய பேர் வந்திருப்பாங்க. சிலர் எல்லாம் போயிருப்பாங்க. சிலர் வந்து ஸ்டாண்டர்டா இருப்பீங்க. சிலர் வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் வந்து வசனம் கடினமா இருக்கு. நிறைய காலையில இருந்து நிறைய பிரதர்ஸ் சொல்லுவாரு, காலையில 8 மணில இருந்து நிறைய 1 மணி வரைக்கும் சபை நடத்துறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. ஆதி நாட்கள் சபையை பாத்தீங்கன்னா இந்த சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் 12 1 மணி எல்லாம் ஆயிடுது. ஆதி சபை காலையில 8 மணி ஆரம்பிச்சாங்கன்னா 3 மணிக்கு தான் முடியுமா. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பாக இருக்கிற சபையை எடுத்து பாருங்க. இப்ப சர்வீஸ் அந்த 1 hour அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இப்ப வந்து 4 சர்வீஸ் 5 சர்வீஸ் எல்லாம் நடத்துறாங்க. எங்க சபையில பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 6 சர்வீஸ் 5 சர்வீஸ் எல்லாம் நடத்துறாங்க. கூட்டம் அதிகமாயிட்டு. அல்லேலூயா. அந்த மாதிரி கூட்டம் இங்க அதிகமாகிற பொழுது அவர் சர்வீஸா பிரிச்சு கொடுப்பாரு. ஆனா நல்ல ஆரோக்கியமான சபை என்னன்னா 8ல இருந்து இந்த மதியம் வரைக்கும் நடத்துறாங்க பாருங்க. ரொம்ப ஆரோக்கியமான சபை. சும்மா வந்தோம் 2 மணி நேரம் உட்கார்ந்தோம் ஏதோ ஒண்ணு கேட்டோம் போனோங்கிறது இல்லாம சபையோட இணைஞ்சி நிறைய காரியங்கள் கத்துக்கிட்டு சத்தியத்தோட கத்துக்கிட்டு நிலைநிற்கிற சபை நல்லா நிற்கும். கொஞ்சம் ஆத்துமா இருந்தாலும் அது ரோல் மாடலான ஒரு சபையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கடந்த ஆண்டுகளில நிறைய விதைச்சிருப்பீங்க. வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஆண்டு நீங்க முடிவு பண்ணுங்க. வந்துட்டு போன ஆட்கள் எல்லாம் லிஸ்ட் எடுங்க. ஆண்டவரை இவங்களெல்லாம் விடவே கூடாது. நாங்க முழங்கால நிக்கிறோம். எதுக்கு வந்து போனாங்களோ எனக்கு தெரியல. மீண்டும் அவங்க வரணும் எங்க சபையில. இங்க உட்காரணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணி நல்ல ஒரு உத்வேகத்தோட ஒரு டீமா குழுவா இணைஞ்சு வாலிபர்கள் எல்லாம் சூப்பரா வேலை செய்யுங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த எஸ்பிசி மீட்டிங்ல எல்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. சோ நீங்க ஒரு குழுவா இணைஞ்சு அந்த விடுபட்ட ஆட்கள் எல்லாம் மறுபடியும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போயிட்டு சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னா மீண்டும் உங்க சபையை நடக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா அந்த தரிசனம் நிறைவேறும். 500 என்ன 1000 கொடுப்பார் ஆண்டவர். உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவர் வந்து சில கலைகளை ஊழியர்களுக்குள்ளாகவே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மேட்டிமை பெருமை அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து தூக்குற கைவிட்டுட்டாருன்னு சொல்றாரு. இந்த சாதி பார்த்து ஊழியம் பண்ற ஆட்கள் எல்லாம் வடிகட்டி தூக்கிட்டாரு. கொஞ்ச நாள் தான் தேடி பார்த்தாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. பெரிய சபையெல்லாம் இருந்ததை காணும் அப்படின்றத பாப்பீங்க. ஏன்னா அங்க தேவ சித்தத்தின்படி ஊழியம் இல்ல. அல்லேலூயா. உயர்ந்தவனுக்கு ஒரு இடம், தாழ்ந்தவனுக்கு ஒரு இடம். பணக்காரனா அவனுடைய கவனிப்பு வேறையா இருக்கு. ஏன்னா அவனுடைய கவனிப்பு வேறையா இருக்கு. அல்லேலூயா. முன்னாடி ஒண்ணு பேசுறது பின்னாடி அந்த மாதிரி ஆட்கள் ஆண்டவர் வந்து இந்த நாட்கள் இருந்து நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து கவனி பண்ண போறார்.
அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துகிறார். ஹalleluya. கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் யாரை பிடிச்சிருக்கோ பிச்சைக்காரங்க கூட பெரிய ஆளாக்குவார். ஹalleluya. ரோட்ல போயிட்டு இருப்பார், அவனை கூப்பிட்டு அற்புதம் செஞ்சு சுகப்படுத்தி எல்லா ட்ரெஸ் எல்லாம் கோடையை மாத்தி இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து போப்பா ஊரெல்லாம் போய் என்னை பத்தி சொல்லு, நான் அற்புத அடையாளங்களை செய்யறேன். இவனுங்க தானே பயங்கரமா இது பண்றானுங்க, நான் உன்னை வச்சு பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லுவார். ஹalleluya. ஹalleluya. அந்த நாட்கள்ல உங்க சபை இருக்கிறீங்க. ஹalleluya. அந்த சபை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். நான் அம்மாட்ட சொல்லுவேன், இந்த சபை மீது ஒரு கிருபை இருக்குமா, அது என்னன்னு தெரியல. நான் அண்ணா சில வேலைகள் தான் நான் கூப்பிடுவேன், எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. இந்த வழியை போன கூட நான் கூப்பிடுவேன். ஏதோ ஒரு கிருபை இருக்கு உங்க மேல. நீங்க எழும்பி பட்டணத்தை ஆக்கிரமிப்பு பண்ண போற ஒரு சபை இது. ஹalleluya. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா இந்த கலைகள் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சு அதையும் நல்ல விதைகளா மாத்தி தேவராஜ்யத்துல சேர்த்துருவீங்க. எல்லா ஆத்மாவும் கர்த்தருக்குரியது. ஹalleluya. ஹalleluya. இதே வசனத்தினுடைய எக்ஸ்பிளைன் தான் அந்த அதே அதிகாரத்துல அந்த 33 இருந்து 35 வரைக்கும் இருக்கிறது. ஹalleluya. அதை நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. குறிச்சு வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல வச்சு நீங்க தியானிங்க அந்த வசனங்களை. அதே அதிகாரத்துல அந்த 13வது அதிகாரம் மத்தேயுல 18 இருந்து 23 இந்த எக்ஸ்பிளைன் இந்த விதைக்கிறவனுடைய உவமைகளை குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்லியிருப்பார். இப்ப நிறைய பேர் வந்திருப்பாங்க, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டுதான் இந்த சபையில ஒரு பெரிய காரியம் செய்யணும் அப்படி செலக்டிவா கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஹalleluya. அதுக்கு வந்தவங்களை விட்டுலாமா? விடக்கூடாது. அவங்களை எப்படியாவது சபைக்கு கொண்டு வரணும். சபைக்கு கொண்டு வர்றதுக்கு பாஸ்டர்மாவும் பாஸ்டரையும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் எவ்வளவு கடினமா உழைக்கிறார்களோ நீங்களும் அவங்க கூட சேர்த்து 2 மடங்கு உழைக்கணும். உங்களுக்கு இந்த கடைசி நாட்கள் என்ன வேலை? சபையோட இணைஞ்சு வசனத்தோட ஜெபத்தோட முன்னேறுகிறது தானே. சபையோட இணைஞ்சு நீங்க இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சும்மா போவீங்க, அந்த ஒர்க்கை செய்வீங்க, ஆண்டவர் அற்புதமா ஆசீர்வதிச்சிருவாரு. ஹalleluya. நீங்க சபையோட இல்லாம சபை திட்டத்தோட இல்லாம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தர மாட்டார். ஏன்னா சபையின் மீதுதான் சபையின் மீதுதான் பாதாளம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் சொன்னாரா? அப்போஸ்தலர்கள் சொன்னாரா? சபையின் மீதுதான். கூடாரத்தின் மீது சொன்னாரா? சபையின் மீதுதான் பாதாள வாசல். அப்ப இந்த சபையில நீங்க இருக்கிற பொழுது பாதாள வாசல்கள் உங்களை மேற்கொண்டார். ஹalleluya. 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 இந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல இந்த வசனங்களை குறித்து முன்னாடி தாவீது வைத்து சொல்லிட்டார். 78வது அதிகாரத்துல இந்த சங்கீத புஸ்தகத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 78:2 நினைக்கிறேன். அந்த வசனங்கள்ல 78:2 அவர் பேசுகிற பொழுதெல்லாம் அந்த உவமைகள் இல்லாம அவர் பேசினதே கிடையாது. அவர் உவமையோட தான் பேசினார். உவமைகளோட தான் பேசி 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 ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். உவமைகள்னா இந்த நாட்கள்ல நாங்களும் போகிற இடங்கள் எல்லாம் ஒரு குட்டி கதை ஸ்டோரி ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு சொல்லுவோம். அந்த கதையின் மூலமா ஜனங்கள் தொடப்படுவாங்க. ஆனா இங்க சொல்ல முடியல, கொஞ்சம் டைம் இல்லாததுனால. ஹalleluya. இந்த நாட்கள்ல இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் எங்க உள்ளத்துல வைத்தார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டின் தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்கள் சில நோட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். டிசம்பர்ல எல்லாம் உட்கார்ந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஒரு டீமா இருந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது, சபைகள்ல என்ன நாங்க சொல்லணும், எப்படி ஆண்டவரை எங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்துவீங்க, எப்படி சுவிசேஷம் பிரபலம் அடைய போகிறது. மனுஷங்க பிரபலம் அடையறதில்ல, சுவிசேஷம் பிரபலம் அடையும். ஹalleluya. நமக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறது அது பிரபலம் கிடையாது, அது ஒரு பகுதி, அது இருக்கட்டும். சுவிசேஷம் பிரபலம் அடையும். போவீங்க, சுவிசேஷம் அறிவிப்பீங்க, ஊழியர்கள் நடப்பாங்க. போவீங்க, டாக்ஸ் கொடுப்பீங்க, கேன்சர் குணமாகும். அதுதான் சுவிசேஷம் பிரபலம் அடையுது. இன்னைக்கு கமர்ஷியல் மீடியாலாம் கிறிஸ்தவத்தை குறித்து நிறைய சொல்றது இல்லை. ஆனா இனி வர நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க சுவிசேஷம் அறிவிப்பீங்க, சுகமடையும். சன் டிவிக்காரன் வீடியோ எடுத்துட்டு இருப்போம், என்னடா இது இவங்க ஜெபிக்கிறாங்க சுகம் அடையுது. அங்க போயிட்டு நீங்க இது பண்ணுவீங்க, கைகளை வச்சு ஜெபம் பண்ணுவீங்க, செத்தவன் எழுப்பி உட்காருவோம். அங்க விஜய் டிவிக்காரன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். இது ஹாஸ்பிட்டலே மருத்துவர்களே கைவிட்டாங்க. ஆனா என்ன கிறிஸ்தவர்கள் கை வைக்கிறாங்க, எழுப்பி உட்கார்றாங்க. அந்த மாதிரி நியூஸ் எல்லாம்
பார்க்கக்கூடிய வரும் நாட்கள் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அதுதான் பூரணமான எழுப்புதல். ஹல்லேலூயா. அந்த பூரணமான எழுப்புதல் வர்றதுக்கு சில நாட்கள் கிடையாது, சில வருடங்கள் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இது ஆகும் அது ஆகும். ஏன்னா இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மறுரூபப்படாம கர்த்தர் எழுப்புதல் அனுப்ப மாட்டார். நிறைய ஸ்தாபனங்கள் மூலமாக அப்புறம் ஐக்கியங்கள் வாரியாக பிரிஞ்சு கிடக்கிறது. அந்த நாட்கள்ல என்ன ஐக்கியம் இருந்தது? நம்ம இந்த அப்போஸ்தலர் நட்படிகள்ல 1 2 3 அந்த அப்போஸ்தலர் ஃபுல்லா வாஸ்து பாருங்க, என்ன ஐக்கியம் இருந்தது? எஸ்பிசி இருந்ததா, இல்ல நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, சாரி, சிஎஸ்ஐ இருந்ததா, ஆர்சி இருந்ததா? எதுவுமே இல்ல. அனுதினமும் ரட்சிக்கப்படுவர்கள் சேர்க்கப்பட்டாங்க, அனுதினமும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களா? இன்னைக்கு அது நடக்குதுங்களா? ஆரம்ப நாட்கள்ல அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு சர்வே சொல்றது 22.5 கோடி பேர் தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. மீதி 120 பேர் யாரு? 120 கோடி பேர் யாரு? கிறிஸ்துவ அறியாதவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஞானஸ்நானம் கொடுத்த நம்ம சபையில ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் கொடுக்கலாம். ஆனா அந்த ஆவி பொழுந்தருளப்படல. ஏன் பொழுந்தருளப்படலைன்னா இங்க டினாமினேஷன் வாரியாக நான் பெரியாள நீ பெரியாளுங்கிற ஒரு கிரியை இருக்கிறதுனால ஆண்டவர் ஒன்னஸ் இல்லைன்னா கிரியை செய்ய மாட்டார். ஒற்றுமையே இல்ல. இவங்களுக்கு நான் கொடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் துன்மார்க்கோட குழந்தை உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள் இந்த டினாமினேஷன் வாரியெல்லாம் முடியணும். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன காரியங்களின் படி இன்னைக்கு வாஞ்சியுள்ள ஆத்துமாக்கள் ஐயா போன்றவர்கள் எல்லாம் இருப்பாங்க எழுப்புதல் நாட்கள்ல. அல்லேலூயா. அதெல்லாம் பார்ப்பாங்க, வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. போன்றவர்கள் போலதான் சில பேர் இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரபலமானவர்கள் ஆண்டவர் எடுத்துருவாரு. எழுப்புதல் நாட்கள்ல இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, நான் பெரியாளு நீ பெரியாளு. இந்த பிரபலத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, நாக்க கூட வலிக்க முடியாது எழுப்புதல் நாட்கள்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரங்கள்ல இன்னொரு சபையில நாங்க பேசணும், நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்காக நம்ம சபை சின்னது நான் சொல்ல வரல, ஆனாலும் கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமானது. அல்லேலூயா. நான் சொன்னதெல்லாம் வச்சு இதெல்லாம் குறிப்பிட்டு அந்த பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் நீங்க சொன்னது உண்மை பிரதர், ஒரு பாயிண்ட்ஸும் வேஸ்ட் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவம் இப்படிதான் இருக்குது. ஏன் எழுப்புதல் அனுப்பல ஆண்டவர்? ஏன்னா இதெல்லாம் இருக்கு. கள்ளர்கள் கிடையாது. அது ஏதோ உலக வாழ்க்கையில அப்படியே வேட்டிமையா வாழ்ந்துட்டாங்க. நான் பெரியாளு நீ பெரியாளு. இந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் எடுக்க போகிறார். இந்த ஒண்ணு சொல்ல போனா இந்த காணான யார் பார்த்ததுங்க? வாலிபர்கள் தான் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. காலேபும் யோசுவாவும் தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன ஆட்கள், இந்த பொடுசு பசங்க இருக்கிற மாதிரியான ஆட்கள் தான் உள்ள போனாங்க. மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எடுத்துட்டாரு. அது போல இந்த கிறிஸ்தவத்துல இந்த நாட்கள் இருக்கிற இந்த பெருமை மிகுந்த ஊழியர்களை எல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போவாரா எப்படின்னு தெரியல. ஆனாலும் எழுப்புதல் வருகிறதுக்கு நாட்கள் செல்லும், காலம் செல்லும். நாட்கள் கிடையாது, காலம் செல்லும். இந்த காலம் செல்லும்னா அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் வசனத்தோட சொன்னாரு. கடந்த டிசம்பர் 25 31 வரைக்கும் காத்திருந்தோம். வெளியே எங்கேயுமே புறப்படல. கிறிஸ்துமஸ் கொண்டாடல, யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்கல. நிறைய பேர் பிரியாணி கேட்டாங்க. எதுக்கு பிரியாணி? இந்த பக்கம் வாங்கி சாப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டு தூசிக்கிற கும்பல். நம்ம எது கொடுக்கணும்? கஷ்டப்பட்டு ஜெபிப்போம். ரோட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். நாங்க நிறைய பேர் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு சாயந்தர டைம்ல எல்லாம் ஜெபம் முடிச்சு போய் கொடுத்தோம். நிறைய ஆண்டவர் செஞ்சாரு. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் கொண்டாடல. ஏன்? கடைசி நாட்கள் என்ன செய்யணும் ஆண்டவர்? உங்களுடைய திட்டம் என்ன? அதுக்காக நாங்க எங்களை விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு கொள்ளும் பொழுது நிறைய காரியங்கள் பேசினாரு. நிறைய டைப் எடுத்து எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோட இருந்து இணைப்பாரி கொண்டே முன்னேறுவீங்க. அதனால இந்த எழுப்புதல் வரணும்னா நம்ம சபையோட அர்ப்பணிக்கணும். நிறைய காரியங்களுக்காக நம்ம விதையோட விதைக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தை விதைக்கணும், தூக்கத்தை விதைக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதான் தேவனுடைய திட்டம். பரலோக திட்டமே அதுதானே, மக்கள் ரட்சிக்கப்படணும் தானே. ஜாதிகள் நம்ம அந்த ஜாதி இந்த ஜாதி இல்ல, பல மொழியினர் பேசுகிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய விருப்பத்தை நீங்க செய்கிற பொழுது நிச்சயமா கர்த்தர் உங்களை இளைப்பாரி உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்த்துப்பாரு, உங்களை சுகத்தோட நடத்துவாரு, பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மொத்தம்
இந்த எழுப்புதலுக்காக நீங்க விருப்பம், எழுப்புதல் சபையா இருந்ததுன்னா நீங்க இந்த காரியத்துக்காக முற்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம செய்வோம் இந்த நாளில. அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தருணத்துல ராஜா சபையோடு இணைச்சு இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவரப்பா நாங்கள் ஆராய கிருபை செய்ததற்காக நன்றி. சபைக்கு கொடுத்த அந்த தரிசனம் ஆண்டவர் அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு சேதமும் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்டதில்லை என்று சொல்லப்பட்டது போல இந்த சபையை சேதம் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி ஆண்டவரை. இளைப்பாறுதல் ஆண்டுக்குள்ளாக இவர்கள் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த இளைப்பாறுதலின் ஆண்டுல இவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக தகப்பனே. அப்பா, சிறியவனிலே புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன் இந்த சபையை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்ப இந்த சின்ன சபையை 1000 மடங்கு பெருக பண்ணுங்க. ஆசீர்வதிங்க பரிசுத்தமாய் ஆண்டவரே. நல்ல சந்தோஷ சமாதானமாய் ஜெப ஆண்டாய், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாய் ஆண்டவரே. பரலோகம் ஆண்டவரப்பா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாய் நீர் மாற்றி தருகிறார். அப்படியே நீர் செய்கிறார். அதோட சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆசீர்வதிங்க. வியாபாரத்தில் பெருகப்படுங்க. சிறு தொழில் செய்வர்களை பெரும் தொழிலாளர்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜனம் ஆண்டவரே வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அதோடு ராஜா இந்த சபை ஆண்டவர் பிரதர் ஆண்டவரப்பா நடத்துகிற பிரதருக்கும் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். சபத்தோட பலத்தோட பாதுகாப்போட நடத்துங்க. இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆராதனையிலும் மகிமையாய் வெற்றி சிறங்க, ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே.